This video is sponsored by SBO Digital Marketing Company. ஸோ SBO வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 1 ஆன்லைன் கம்பெனி. நமக்கு வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா வீடியோ வாட்சிங் தான். நம்ம வந்து ஜஸ்ட் மினிமம் ஒரு 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு 10,000 rupees per month நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பட்டாணி கிரேவி, மசாலா பட்டாணி கூட சொல்லலாம். நல்லா ஸ்பைசியாக இருக்கும். இது நம்ம சாம்பாருக்கு, ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையானது வந்து பட்டாணியை வந்து தோல் உரித்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குனது ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி பழம் நல்ல பழமாக 2, பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. பட்டாணி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ பட்டாணி நான் உள்ளே குக்கரில் சேர்த்துட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேன். ஏன்னா வந்து அதிலே வேக வச்சோன்னா அது சில ஸ்மாஷாக வேகாது. ஸோ எப்பவுமே குக்கரில் வச்சு எடுத்திங்க, ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா அது நல்லா ஸ்மாஷ் ஆகிடும், 3-4. ஸோ அதுக்கு ஸ்பைஸ் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு. இது எல்லாமே போட்டு நம்ம ஃபைனலாக பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பைசி டேஸ்ட் வர்றதுக்காக. அண்டு உப்பு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஒரு பக்கம் விசில் விட்டுட்டு அதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருவோம். இன்னொரு பக்கம் கடாயத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுருங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை ஃபஸ்ட்டு அதில் சேர்த்துருங்க. ஸோ பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா கொஞ்சம் வதங்கணும், ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஸோ வெங்காயம் வதங்குறது, தக்காளி வதங்குறதுக்கெலாம் நம்ம எப்பவுமே யூஸ்வலாக என்ன செய்வோம்னா உப்பு ஆட் பண்ணுவோம். ஸோ உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஸோ நான் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கொஞ்சம் வதக்குறேன். நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம தட்டி வச்ச பூண்டு இருக்கு இல்லையா, அதை அதில் ஆட் பண்ணிடலாம். பூண்டு சேர்க்குறது நல்லது, அதனால தான் சொல்கிறேன். பட்டாணின்றது கேஸ்ட்ரிக்காக இருக்குன்றனால பூண்டு சேர்க்குறது நல்லது. ஸோ தட்டின பூண்டு ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக ஒரு 2 கிளறிட்டு தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளி பழம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. சிம்மில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக அது வதங்கிடும். அப்புறம் அது ஸ்மாஷ் ஆகிடும் நல்லா. அதுக்கு தான் நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன். ஸோ நான் மூடி எடுத்து பார்க்குறேன், நல்லா கொஞ்சம் அது ஸ்மாஷ் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து மசாலாவை ஆட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாலே அந்த மசாலாவை தான் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ மசாலாவை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுருங்க, ஏன்னா மசாலா கரிஞ்சிரும். ஸோ அதை நல்லா போட்டு நல்லா கிளறிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சுக்குங்க. தெளிச்சுட்டு இல்லைனா அப்படி கூட வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அந்த மசாலா ஸ்மெல்லு கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1 minute இல்லைனா 2 minutes வந்து அதை மூடி வச்சுருங்க. நான் மூடி வச்சிடுறேன், ஏன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும், அதுக்கு தான். ஸோ நான் மூடி வச்சிடுறேன். இப்போ பார்க்குறேன் அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பட்டாணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டாணி நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்மாஷில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து கல்லாக இருந்த மாதிரி இருக்கும், டேஸ்ட் இருக்காது. ஸோ அதை அப்படியே நல்லா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ரொம்ப ட்ரை ஆனால் நல்லா இருக்காது. ஸோ கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி, இட்லி, பூரி கூட சூப்பராக இருக்கும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நான் மூடி போட்டுடுறேன். ஸோ கொஞ்சம் அது வந்து நல்லா கொஞ்சம் செட் ஆகணும். ஸோ செட் ஆகிடுச்சு. செட் ஆக கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ மேலே கருவேப்பிலை போடலாம், இல்லை கொத்தமல்லி போடலாம். என்கிட்ட கருவேப்பிலை தான் இருந்துச்சு. ஸோ அதை நான் பொடியாக கட் பண்ணி மேலே போட்டு தூவி விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு இந்த சென்னா மசாலா ரெடி ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். பார்க்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி பூரிக்கு வச்சுக்கலாம், சாதம், ரசம், சாம்பாருக்குலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும்
ட்ரை பண்ண ஃபீட்பேக் எது இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கையும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. பாய்.